ரவா பணியாரம் செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா மல்லித்தழை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடாமல் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை போட்டு இஞ்சி நல்லா வதங்கினோடனையும் பச்சை மிளகாயை போட்டு வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த கேரட்டும் மல்லித்தழையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து ரவா பணியாரம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். ரவை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஏன்னா ரவை வந்து டக்குன்னு கருகிரும். ரவை போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 3 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அது நல்லா நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரவை எந்த டம்ளரில் எடுத்திருந்தோமோ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கலக்க கலக்க அப்படியே செம்மையா ஸ்மெல் வரும். அப்படியே சாப்பிட்றலாங்கிற மாதிரி ஸ்மெல் வரும். ரவையோட தயிரும் இஞ்சி போட்டிருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் பணியாரக்கல் வச்சு நெய் விட்டு பணியாரம் ஊற்றினேன். இதுக்கு ரவைக்கு வந்து நெய் விட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையே எனக்கு பிடிக்காது சுத்தமாக வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.